வெல்கம் டு சரசு சமையல். கரூரில் இருக்கிற கிரீன்வுட் கிட்ஸ் ஸ்கூலில் தான் இப்போ நம்ம இருக்கோங்க. இந்த ஸ்கூலில் ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. இந்த குக்கிங் காம்படிஷனுக்கு ஜட்ஜாக நானும் என்னோடய ஃப்ரெண்டு ரமணியும் அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தோங்க. அங்கே போனப்போ நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேங்க. இந்த ஸ்கூல் வந்து அண்ணா நகருக்கும் பாரி நகருக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்குங்க. இந்த ஸ்கூலில் உள்ளே நுழையும் போதே அப்படியே குழந்தைங்கள்லாம் எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் ரொம்ப நீட்டாக எல்லாமே வெல் ஆர்கனைஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே எல்லா காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வத்தோடு எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. கை குழந்தைய கூட தூக்கிட்டு வந்திருந்தது. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. உள்ளே நுழையிற இடத்துல எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் நிறைய பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸ்கூலில் உள்ளே நுழையும் போதே நானும் ரமணியும் இப்போ தான் போயிட்டுருக்கோம். கிட்ஸ் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அப்படியே வாலில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்ட்டு தாங்க. குழந்தைங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை ரொம்ப நல்லா ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நேச்சராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்காக நீட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றையும் ரொம்ப நல்லா செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள், இது அப்படியே மரத்தில் குழந்தைங்க பக்கத்தில் கீழே எல்லாமே படிச்சிட்ருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த ட்ராயிங் எல்லாமே அவங்க மருமகள் ரொம்ப பிஸியாக எல்லாரையும் கவனிக்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. அப்புறம் உள்ளே ஒரு ரூம் இருந்துச்சுங்க. அந்த ரூம்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்திருந்த பேரண்ட்ஸோட குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை எடுத்து போனால் உள்ளேயும் ஒரு ரூம் இருந்துச்சுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருந்துச்சு. எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. குட்டீஸ்க்கு பிடித்தமான இந்த மாதிரி பொம்மை ஐட்டம்ஸு இது எல்லாமே அங்கங்கே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சுங்க. அவங்களுக்கு சர்க்கிள்லாம் இருந்துச்சு. எல்லாமே குட்டீஸ்க்காகவே எல்லாம் ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ்க்கு வரோங்க. என்ட்ரன்ஸில் இருக்க அந்த ஹாலில் தான் எல்லாமே இப்போ காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. எல்லாமே ஆன் தி ஸ்பாட் தான் செய்யணுங்க. இப்போ அடுத்ததாக நம்மக்கிட்ட பேச போகிறவங்க தான் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் சாந்திங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ஜஸ்ட் நான் சொன்னதுக்காண்டி இன்வைட் பண்ணதுக்கு அட்டன் பண்ண அப்புறம் குழந்தைங்களோட இந்த பிஸி ஷெடியூலில் வந்திருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு. இவங்க தான் சீஃப் கெஸ்ட் அம்மா சரசு சமையல், ஃபேமஸ் சரசு சமையல். நான் சொன்னதுக்காண்டி சின்ன ஸ்கூல் கூட பார்க்காம உடனே யாரும் என்ன கேட்குற ஃபோனில் தான் இன்வைட் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் அம்மா, ரொம்ப தேங்க்ஸ். அவங்க ஃப்ரெண்டு ரமணி, இவங்க மேமோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் செஞ்சுட்ருக்காங்க. அவங்களும் ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வெல்கம் டு எங்கள் பேரண்ட்ஸை விட வெளியிலேருந்து தான் நிறையா வந்திருக்காங்க. தீபா மேம், அம்பிகா, கீர்த்தனா, இவங்க இதழியா பேரண்ட் அம்மா, இவங்க ஓவியா, இவங்கெல்லாம் என்னோட பேரண்ட்டு. அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, வெளியே போயிட்டாங்க, அண்ணா தேவி, இவங்கெல்லாம் என்னோட பேரண்ட். அம்மா அக்ஷாவா என்னோட டாக்டருங்களா, செகண்ட் டாக்டருங்களா, வருவாங்க. இவங்க நாங்கள் நம்ம கப்பலை கொடுத்தாங்க. இப்போது சாந்தி எல்லாரையும் அறிமுகப்படுத்தினதுக்கப்புறமா இப்போ எல்லோரும் காம்படிஷன் ஆரம்பித்தாச்சுங்க. அவங்கவுங்க ரெடி பண்ணுறது எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. தேங்காய் பால், தயிர், பானகம், கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் இவங்க பாருங்கள், ஹெல்த்தியான உருண்டை உருட்டிகிட்ருக்காங்க. அதான் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்தோங்க. இவங்க சேலட்டுக்கு எல்லாமே நறுக்கிட்டுருக்காங்க. இவங்க ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்க குழந்தையும் வச்சுக்கிட்டு ரொம்ப பரபரப்பாக 2-3-4 ஐட்டம்ஸு செஞ்சுருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு ரொம்ப ஸ்பீடாக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த குட்டிமா பக்கத்தில் உட்காந்து அவங்க அம்மா பண்ணுற ராகி உருண்டை எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அவங்க வீட்டு குட்டீஸ் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. சண்டே அப்படிங்கிறதுனால குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு தான் வந்திருந்தாங்க. இவங்க பேர் தீபா. இவங்களோட ரெசிபி எல்லாமே முடித்து இப்போ பாருங்கள் எல்லாமே டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே முடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு. இப்போ நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நானும் ரமணியும் இப்போ எல்லாத்தையும் பார்த்து இப்போ ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான், ரமணி, அவங்க சாந்தி எல்லாருமே டேஸ்ட் பண்ணி தான் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணோங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறதால நம்ம எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு
எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பண்ணியிருந்தோம். அவங்க அவலில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், கை குழந்தை தோலில் போட்டுட்டு இவ்வளோ ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாருக்கிட்டையுமே நானும் ரமணியும் வந்து குறை நிறை வந்து அப்போவே சொல்லிட்டோம். அடுத்ததில் வந்து அவங்க என்ன கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து ஆன் தி ஸ்பாட் அதையுமே சொல்லிகிட்டே வந்துட்டோங்க. அதே மாதிரி இவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் வந்து டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அதை பண்ண வேண்டாம், ஒன்லி ஹெல்தி ஃபுட், ஃபயர்லெஸ் ஃபுட்டை மட்டும் நீங்கள் பண்ணணும், இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் நானும் ரமணியும் அவங்கக்கிட்ட விலைக்கு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் இவங்க ஒரு ஸ்வீட்டு கூடவே ஒரு சேலடும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இவங்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கூடவே ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மசாலா சேலட் கொடுத்துருந்தாங்க. 2 ரெசிபி கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படிங்கிற விதத்தில் வந்து இவங்களோடது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான், ரமணி, சாந்தி எல்லாருமே அப்புறம் அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து எல்லாரோட ஃபுட்டையுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருந்தாங்க. அப்புறம் சப்ஜா சீட்ஸ் போட்டிருந்தாங்க, தேங்காய் பால் ஊற்றிருந்தாங்க, நாட்டு சர்க்கரை எல்லாமே போட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. வித்தியாசமாகவும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. நான் கூட அந்த ரெசிபி எல்லாமே அவங்கக்கிட்ட கூட கேட்டிருக்கேன். கண்டிப்பாக கிடச்சிதுன்னா உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேங்க. நாங்கள் ஜட்ஜ் பண்ண வர்ற வரைக்கும் இவங்க குட்டிமாவும் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இவங்க ஒரு உருண்டை ராகியில் பொட்டுக்கடலை மாவு எல்லாமே சேர்த்து ஒரு உருண்டை பண்ணியிருந்தாங்க. ராகி மாவு பொட்டுக்கடலை உருண்டை பண்ணியிருந்தாங்க. ஒரு சேலட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்களோடதுமே. எல்லாருமே அவங்கவுங்க பண்ணின டிஷ்ஷை வந்து பேப்பரில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீட்டாக அவங்கவுங்க டேபிளில் வந்து எழுதியும் வச்சுருந்தாங்க. அப்புறம் எனக்கும் ரமணிக்கும் நினைவு பரிசு வழங்கினாங்க. அவங்க ஸ்டாஃப்ஸுங்க கூட நிற்கிறவங்க, சாந்தியோட கூட நிற்கிறவங்க அவங்க ஸ்டாஃப்ஸு. அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து முடிவை எதிர்பார்த்து அவளோட உட்காந்துருந்தாங்க. இதுக்கடையில் சாந்தி என்ன பேச சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போ நான் பேச போகிறேங்க. ஒரு 5 நிமிஷம் அவங்க உட்காந்து பேசுகிறாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. என்னை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட ரமணியும் வந்திருக்காங்க. அவங்களும் நான் கூப்பிட்டோடனே வந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இவ்வளோ ஆர்வமாக கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருக்குமே கலந்துக்கிற எல்லாருக்குமே நம்ம வந்து பரிசுகள் கொடுக்க முடியாது இல்லைங்களா? ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். அந்த வகையில் வந்து நாங்கள் 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நம்ம எப்பயுமே வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தாலே வந்து இதில் நம்ம என்ன குறை நிறை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அடுத்து பண்ணுறப்ப நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம். நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணணும். அதில் என்னென்ன குறை அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்கிறோம். அதாவது அவங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கலந்துக்கிட்டவங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுறோம். நான்லாமே வந்து உங்களை மாதிரி சமையல் போட்டிக்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டு இருந்து தான் நான் இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி நான் இன்னைக்கு நிற்கிறேன். நான் உங்கள் வயசுல எல்லாம் நான் வந்து சமையல் போட்டிக்கு போயிருக்கேன். நிறைய பக்கம் நான் போயிருக்கேன். இங்கேருந்து புதியுகம் டிவியில் ஈரோட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு நான் வந்து ஒரு 45 மினிட்ஸில் 9 டிஷ் பண்ணேன். 9 டிஷ் பண்ணி நான் வந்து அப்புறம் இந்த செப்தாமும் வந்திருந்தாரு. ராகி கோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ண ராகில பண்ண சொன்னாங்க. அங்கே வந்து நான் ராகி கோலா பண்ணி பேசுவாங்க. அப்புறம் மல்லிகா பத்திநாத் மேம் கிட்ட, அப்புறம் தினமலர்ல எங்க நடத்தினாலும் நான் போயிடுவேன். இந்த லைன்ஸ் கிளப், லைனஸ் கிளப், எங்க சமையல் போட்டியா இருந்தாலும் உடனே பார்த்தேன்னா புக்ல பார்த்தாலும் அதை எழுதி போட்டுருவேன். புக்ல பார்த்தாலுமே நான் வந்து இந்த மங்கையர் பலர், அவள் விகடனை இதெல்லாம் வரும்ல. அதனால இன்னைக்கு நானே வந்து அவள் விகடனை, அவளுக்கு செருக்கு ரெசிபி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா எல்லாம் உங்களை மாதிரி இருக்கப்போ வந்த ஆர்வம் தான். அதனால நீங்களும் எல்லாரும் வந்து ஆர்வத்தோட கலந்துக்கணும். எந்த ஒரு இதையுமே வந்து நம்மளால முடியும், நமக்கு ஆர்வம் இருக்கு, நம்ம செய்ய முடியும் சிறப்பா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம செய்யும் போது அந்த டிஷ் நல்லா வரும். நம்ம வீட்டுக்கே 4 பேர் வராங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு செய்யறத அவங்க வந்து வயிறு நிறையணும், மனசு நிறையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த சமையல் வந்து நம்ம கைமணம் அது தெரியும். ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா இருக்குன்னு வந்தவங்களும் பாராட்டிட்டு போவாங்க. நமக்கு வந்து அந்த பாராட்டுறது ஒண்ணுதான் நமக்கு சந்தோஷம் இல்லைங்களா? அந்த மாதிரி நமக்கு வீட்டுக்கு வரவங்களுக்குமே நல்லா சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கணும் நமக்கு மனசுல. சமையல்ங்கிறது ஒரு கலை. அதுல வந்து நம்மளுடைய முழு ஈடுபாட்டோட ஈடுபடுத்திக்கிட்டு நம்ம செய்யும் போது அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சிறப்பா இருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். உங்க குழந்தைகளே அவங்க வந்து
நைட்டு 10:15 ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆசைமா, ஆனா வர முடியாது, தமிழ் ஃபீவர் ப்ளே பண்ணிக்கங்க, மார்னிங் அவருக்கு சரியா இருக்கும். இன்னைக்கு வச்சுக்கிட்டு இவ்வளவு டிஷ் நமக்காக பண்ணி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அவங்களே எனக்கு யாரும் தெரியாது, எதே அவங்களுக்கு யாரும் தெரியாது. இப்பதான் பார்த்துக்கிறேன். வளர்ந்து வர்ற இந்த கிரீன்வுட் ஸ்கூலுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எல்லாரும் நல்லா இங்க இருக்க குழந்தைங்களும் நல்லா படிக்கணும். பேரண்ட்ஸும் நீங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எல்லாருமே பரிசுக்குரியவங்க தான். செகண்ட் தேர்ட் யாரு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். தீபா ஃபர்ஸ்ட் பிரைஸ். தீபா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அந்த வித்தியாசமான மைனஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மைனஸ்னா ஆயில்லாம் அதுல இல்ல, முந்திரி பாதாம் போட்டு தேங்காய் பால் தானே விட்டீங்க. கார்லிக் மட்டுமே போட்டு அரைச்சு அந்த மைனஸ் எல்லாம் இல்ல, ரெண்டுமே வந்து குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து பிரசன்டேஷன் அதுதான் வெரி சூப்பர். எல்லாமே வந்து குடிஞ்சாங்க, நிமிந்தாங்க, அது இது எடுத்து போட்டுட்டே இருந்தாங்க. ரொம்ப ஆக்டிவா பண்ணினீங்க, எல்லாருமே பண்ணினீங்க. அவங்களுமே வந்து ஹெல்ப்புக்கும் யாருமே இல்ல, அவங்க மட்டும் தனியா தான் பண்ணினீங்க இல்லையா? சூப்பரா பண்ணீங்க. நிறைய இந்த மாதிரி எல்லாம் வாங்கினீங்க. ஓவியா அதே மாதிரி ஓவியாவும் ஒரு வாழைப்பழம் வச்சு ராகி மாவு, பச்சை ராகி மாவு தான் வறுத்துருக்காங்களா என்னோட நினைச்சோம். பச்சை ராகி மாவு, பொட்டுக்கடலை மாவு அவல் போட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த இதுவுமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. வந்து அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களோட டிஷ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க தான் செகண்ட் வருவீங்க. அது வந்து அந்த பிளாஸ்டிக்ல வச்சிட்டீங்க. ஏன்னா அந்த பிரசன்ட் பண்றதையும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. டேஸ்ட்ல இருந்து மெனக்கடல்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க. அதுவும் நிறைய டிஷ் பண்ணிட்டீங்க. சூப்பரா பண்ணிருக்கீங்க. இவ்வளோ ஆர்வமாக கலந்துக்கிட்ட பெற்றோர்கள் எல்லாருக்குமே சாந்தி வந்து மெடல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து வாங்கினாங்க. இவங்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. என்னோடய ரெசிபீஸ்லாம் எல்லாமே செஞ்சு பார்ப்பேங்கிறதையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இவங்களும் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போனோம் அப்படிங்கிறத விட எல்லோரும் எவ்வளோ ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுங்க. அப்புறம் இவங்க தீபா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் நாங்கள் வந்து கரூர் பேரண்டிங் குரூப்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்காக ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். அதில் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா லைக் டேபு டாபிக்ஸ், செக்ஸ் எஜுகேஷனோ அது நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் கரூரில் வி டோன்ட் ஹேவ் எனி பேரண்டிங் குரூ மாதிரி இல்லை. ஒன் மோர் பேரண்டிங் குரூ இருக்காங்க, பேரண்டிங் ட்ரைப்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நாங்களும் ஒருத்தவங்க இருக்கோம். எங்களுக்கு வந்து லைவ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் விமனோட ஹெல்த்லேருந்து லைக் விபோட் 30 நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, லைவ் எதுவும் பண்ணல. ஆனால் கவர் நேச்சுரல் பர்த்திங் கவர் பண்ணியிருக்கோம். பிரெஸ்ட் ஃபீடிங் அந்த வீக் ஃபுல்லாக ஆகஸ்ட் ஃபுல் வீக் வந்து ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்னு சொல்லுவாங்க. ஸோ 7 டேஸ்மே ஒரு ஸ்பீக்கர் வச்சு நாங்கள் பேசியிருக்கோம். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து விமன்ஸ் டேக்கு விமன் ஆண்டர்பிரனர் வச்சு ஹைஃபை டாய்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க. ஸோ என்னென்ன அந்த குட்டி குட்டி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பேசுறதுக்கு தயங்குமோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பேஜில் இருக்கு பார்க்கலாம். ஸோ கேன் சஜஸ்ட் அஸ் ஆல்சோ. இன்ஸ்டாகிராமில் கரூர் பேரண்டிங் குரூப்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். ஃபாலோ அஸ், சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இவங்க தாங்க சாந்தியோட மருமகள். இவங்களுமே வந்து ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்க எல்லாமே பார்த்து கூடவே வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து கிளம்பிட்டோங்க. ஒரு நாள் சண்டே தான் போயிருந்தோம் நானும் ரமணியும். அதுக்கப்புறம் ரமணியும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பினாங்க. அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அன்போடு விடைபெற்று பள்ளியிலேருந்து நாங்கள் வெளியில் வந்தோங்க. நானும் ரமணியும் அந்த ஸ்கூலில் பண்ணியிருந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்பவே ரசித்து பார்த்தோம். எனக்கும் ரமணிக்கும் அன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது.
உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.